ஆனாலும் இந்த கண் பார்வை போன போது நான் முடியல, மலைக்கு வரமாட்டேன்னு சொல்லாமல் அப்படியும் மலைக்கு வருவார். வந்து அவரை கொண்டு போய் முன்னாடி பகவானுக்கு முன்னாடி நிறுத்தினோம் அப்படின்னா சுவாமி இப்படி பார்த்துட்டு இருப்பார். இவர் கண் பார்வை இல்லாத காரணத்தினால நம்ம உள்ளே இழுத்து விடும்போது அந்த வேகத்தில் இவர் இந்த பக்கம் பார்த்து ஐயப்பா காப்பாற்று அப்படிம்பார். நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்கவே செய்வா அவர்கிட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மலைக்கு வரணுமா, உங்களால் முடியலை, கண் பார்வை தெரியல, இன்னொருத்தரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி வர வேண்டி இருக்குது, அப்படி வந்தும் உங்களால் பகவானை தரிசனம் பண்ண முடியல, நீங்கள் எங்கேயோ பார்த்து பகவானை காப்பாற்றுங்கிறாள், அப்படி நீங்கள் எதுக்கு மலைக்கு வரல்? அவர் அழகாக பதில் சொன்னார், நான் அவனை பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி மலைக்கு வரல, அவன் என்ன பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் வருஷம் மலைக்கு வரேன் அப்படின்னு. அதுதான் ஐயப்பனுடைய தத்துவம். அந்த பகவான் நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துன்னு இருக்கான். அது சபரிமலையுடைய தனிப்பட்ட ஒரு விசேஷம். எப்போ நம்ம இருமுடி கட்டியாச்சோ அப்போது பகவான் நம்முடைய நெய்யபிஷேகத்துக்காக காத்துன்னு இருக்கான். அந்த இருமுடி அப்படிங்கிறது ஆத்ம சமர்ப்பணம். இந்த பகவான் நம்மளுக்காக காத்துன்னு இருக்கானே, இவரை நம்ம காக்க வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கு காஞ்சி மகாபெரியவர் ஒரு சம்பவம் சொன்னார். அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.